மேல் நாரியப்பனூர் கிராமம் என்பது இன பாகுபாடுகளை கொண்ட கிராமம் என்பதும், வந்தேரிகள் ஒரு இனக்குழுவாக இருந்து பிற ஜாதி இனத்தவர்களை ஒரு முன்னேற்றமான ஒரு சமூக செயல்களை செய்வதை தடை செய்யும் வேகத்திலே செயல்படும் ஒரு மட்டமான ஒரு குழுக்கள் அங்கே செயல்படுது என்பதும், மேலும் அந்த ஊரின் ஆதி குடி என்பது நம்ம பார்க்கும்போது படாச்சியர் அகமுடியார் சமுதாயம், அந்த ஊரின் பூர்வ குடி, அந்த ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு என்று சொன்னோம் இல்லையா, அந்த சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்திலிருந்து அவங்க பூர்வ குடி அந்த மண்ணை கொண்டவர்கள் என்பதும், மேல்நாரியப்பனூர் கிராமம் நெல்லுக்கு பெயர் போன ஊர். அதாவது நெல் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எப்பொழுது எல்லா வருஷங்களும் நெல்லுக்கு பஞ்சம் இருக்காது. அவர்கள் அங்கே விளையக்கூடிய நெல் மணிகளை அங்கே தன்னுடைய வருடம் முழுவதும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை என்ன பண்ணுவார்கள், விற்பனை மற்ற மக்களுக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாத தருவாங்க, விற்பனை செய்வார்கள். அப்படி நெல் விளையக்கூடிய பூமி மேல்நாரியப்பனூர் கிராமம் என்பது நெல்லுக்கு பேர் போன கிராமம். நெல், மஞ்சள், கிழங்கு இந்த மாதிரியான பயிர்கள் விவசாயங்களுக்கு பேர் போன கிராமம். அதனாலதான் அங்க விவசாயத்துல வங்குடியா எல்லாருமே வந்தேறினார்கள். இந்த மாதிரி அந்த விவசாயத்துக்கு பேர் போன நெல், மஞ்சள் இந்த மாதிரியான விவசாயத்துக்கு பேர் போன கிராமம். இன்றைய நாம் காணும் போது அந்த கிராமத்திலே 2007 பிறகு படிப்படியாக விவசாயம் என்ற ஒரு இதிலே நெல்மணி என்பது கிடையாது, நெல்லே விளையல. இவர்கள் மற்ற கிராமங்களை மற்ற இடத்திலே வாங்கி உண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டன. இயற்கை தன் வளங்களை நீக்கி கொண்டது. இயற்கை என்ன பண்ணது, தன்னுடைய வளங்களை நீக்கி கொண்டதனால வறட்சி என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக நெல் விவசாயம் என்பதை பாதிக்கப்பட்டு வேறு பயிர்களை செய்து அங்கு வாழ வேண்டிய சூழ்நிலைகளும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இயற்கையான மழை, வெள்ளம், இந்த வளங்களை இயற்கை என்ன பண்ணுது, தன்னுடைய வளத்தை நீக்கிக் கொள்ளுது. ஏன், கெட்ட ஆதிக்கங்களை ஓங்கி வளர்ந்து வரும்போது தன்னுடைய வளங்களை இயற்கை என்ன பண்ணுது, நீக்கி கொண்டது என்பதும் அந்த கிராமத்துடைய வரலாறு. ஏன்னா அந்த நீதிகாத்த நீலகண்ட ஈஸ்வர முனிவர் என்பது கால பாரதம் என்பது 2009க்கு பிறகு அவர் என்ன பண்றார், பாதிக்கப்படுகிறார். கதாநாயகன் காலபாரத்தின் காரசாரமான நிகழ்வுகள் அதுக்கு அப்புறமா நடைபெறுகின்றன. அந்த நிகழ்வுகளை இயற்கை என்ன பண்ணுது, தன்னுடைய கோர முகத்தை காட்டுகிறது, தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்துகிறது காலபாரத்திலே. அதுதான் அங்க இயற்கை வளங்களை நீக்கி கொண்டது. இயற்கை என்ன அங்க கடவுள் பகவான் என்ன அங்கே சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், பகவான் அங்கே என்ன சொல்லுகிறார், என்ன உபதேசம் செய்தார் அப்படிங்கறத இனி வரும் பதிவில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து வருவோம். எனவே இந்த கால பாரதம் என்பது மேல்நாரியப்பனூர் கிராமத்தை நடைபெற்ற காலை பாரதம், அங்குள்ள இறை தெய்வங்கள் தோன்றப்பட்டதாம் அங்க என்பதும், இன பாகுபாடு கொண்ட கிராமம் என்பதும், நெல்மணிகளுக்கு பேர் போன விவசாயத்துக்கு பேர் போன கிராமம் என்பதும், தற்போது இந்த பாரதம் பிந்திய காலத்துல அங்க இயற்கை வளம் என்பது நீக்கப்பட்ட வறட்சி என்பது நிலவுனது என்பது, நெல் பயிர் என்பது அங்கே தற்போது கொஞ்சம் கூட இல்லாத அவர்கள் அந்நிய வேறுகளை வாங்கி திங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு கிராமம் என்பதும், இவ்வாறாக அந்த கிராமத்தை பற்றி நாம் ஓரளவு செய்திகளை அறிந்து கொண்டோம், உலகத்துக்கு தெரிவித்துகின்றோம். இனி அங்கே பகவான் என்ன உபதேசம் என்ன செய்கிறார், என்ன தர்மத்தை சொல்கிறார் என்பதும் காலபாரதத்தினுடைய படிப்படியாக ஒன்னொன்னாக நம்ம சொல்லி வருகின்றோம். நன்றி, வணக்கம்.